இப்போ நம்ம ஜாவா வந்து எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற எடிட்டர்ஸ் என்னன்னா நோட் பேட். இதுதான் நம்ம பேசிக்கா நோட் பேட்ல தான் நம்ம எழுதுறது ஆஸ் அ பிகினர். இதுல நோட் பேட். நோட் பேட் அடுத்தது நம்ம எழுதலாம். நோட் பேட்ல உங்களுக்கு கொஞ்சம் இதுல வந்து நீங்க முக்கியமா இது வந்து இப்ப நீங்க நான் கிளாஸ் செய்யற நேரம் இந்த நோட் பேட்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நம்ம அந்த யூடியூப் வீடியோஸ்ல இதெல்லாம் அவ்வளவு டீப்பாலாம் போகாது. லெசன் சும்மா தான் சொல்லிட்டு போவேன். இப்ப நம்ம கிளாஸ் செய்யற நேரம் இந்த டீப்பா இந்த லெசன் நான் டீப்பா போவேன். நோட் பேட்ல தான் நம்ம ஜாவா ஃபர்ஸ்ட் எழுதணும் ஆஸ் அ பிகினர். ஓகே, ஏன்னா இப்போ இன்டெல் ஜேலாம் வந்து அந்த ஐடியில வந்து நமக்கு ஈஸியாக வந்து கோடெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஏசா உங்களுக்கு வந்து ஒரு கோடுமே உங்களுக்கு தெரியாமல ஆட்டோ ஜென்ரேட் பண்ண கோடை வச்சு நீங்கள் எழுத போனீங்கன்னா நான் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பிழை ஒன்று ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பேட்ல எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க இன்டெல் ஜே யூஸ் பண்ணலாம். இன்டெல் ஜே இல்லைன்னா இருக்கு எடிட்டர்ஸ் வந்து பாப்புலர் எடிட்டர் ஜாவா எழுதுறதுக்கு வந்து ஒவ்வொரு எடிட்டர் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஓகே, இருக்கு நான் இதில் போட்டே காட்டிடுறேன். இன்டெல் ஜே ஐடியா தான் ஃபேமஸான எடிட்டர் ஜாவா இன்டெலிஜே ஐடியா. ஓகே, இந்த எடிட்டர் ரைட். அடுத்த எடிட்டர் இருக்குது நெட்பீன்ஸ். ஓகே, அடுத்தது நமக்கு எக்லிப்ஸ். ரைட். இப்போ இதுல நம்ம இது மூணுமே நான் யூஸ் பண்ணணும். விளங்குதா? இன்டெல் ஜே ஐடியா வந்து நம்ம ஜாவாவில் ஃப்ரேம் ஒர்க் நம்ம செய்யற நேரம் யூஸ் பண்ணோம். இப்போ ஜாவாவில் வந்து பெரிய ஒரு சாஃப்ட்வேர் ஜாவா. ஓகே, அது போகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோர்ல போவோம், அப்புறம் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இன்டெல் ஜே யூஸ் பண்ணுறோம். ஓகே, பேசிக்ஸும் நம்ம இன்டெல் ஜே ஐடியா நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜாவா எஃப்எக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நெட்பீன்ஸ் ஐடி நம்ம யூஸ் பண்ணுறது என்னதுக்குன்னா நம்ம ஜாவாவில் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செய்யறதுக்கு வந்து நம்ம நெட்பீன்ஸை தான் எழுதுவோம். ஏன்னா இதில் இன்டெல் ஜே ஐடியாவில் நம்ம டெவலப் பண்ணுறது லேஸ் இதில் செய்யுது. எக்லிப்ஸ் வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வெப் அப்ளிகேஷன் தயாரிக்குது. ஓகே ரைட். நான் இதை பெருசாக கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பற்றி. இப்போ இதில் இத்தனை என்னடா இதில் ஒரு நோட் பேட் இருக்குது, 4 சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் இதில் என்ன பார்த்தீங்க, இன்டெல் ஜே ஐடியா மட்டும் தானே பார்த்துக்கிட்டீங்க. இது மாலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாவா பண்ணுறது. ஓகே, ஒவ்வொன்றும் அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒவ்வொன்றும் லேசாக இருக்கும். இதில் இன்டெல் ஜே ஐடியாவில் செய்யற லேசான ஒரு விஷயம் வந்து நெட்பீன்ஸ்ல கஷ்டமா இருக்கும். நெட்பீன்ஸ்ல செய்ய லேசான விஷயமா இருக்கு, இன்டெல் ஜேல கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த ஐடியா சூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன கத்துக்கிட்டோம்னா ஜாவாவில் வந்து எடிட்டர்ஸ். ஜாவாவில் என்னென்ன எடிட்டர்ஸ் இருக்கு? நோட்பேட், இன்டெல் ஜே ஐடியா, நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ். ரைட், இதுதான் பாப்புலர் எடிட்டர். ஓகே, இப்போ ஆஸ் அ பிகினருக்கு வந்து நோட்பேட் முக்கியம். ரைட். அடுத்து வந்து முக்கியமான 3 எடிட்டர்ஸ்னா இன்டெல் ஜே ஐடியா, நெட்பீன்ஸ் அண்ட் எக்லிப்ஸ். ரைட். இப்போ மற்ற நெட்பீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. எக்லிப்ஸ் இல்ல. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நோட் பேட். இப்போ நோட் பேட் ஓகே, நோட் பேட் தானே. ரைட். இப்போ இன்னொரு விஷயம் எக்ஸ்டென்ஷன் ஒரு விஷயம். எக்ஸ்டென்ஷன் என்னன்னா இப்போ வந்து டாட்னு சொல்லி போட்டு நீங்கள் இப்போ ஒரு பாட்டு ஒன்று நெட்டில் வந்து எடுக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ப்போமே ஒரு ஸ்க்ரீனை வந்து இப்போ பாருங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னு வைங்களே, இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். இது என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கு? டாட் ஏபிஜே. இது வந்து எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் சாதாரணமா எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் அடிப்படையில தான் செஞ்சிருப்பாங்க. இப்போ இதே நோட் பேட்ல ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணோம்னா அது வந்து என்ன எக்ஸ்டென்ஷன்ல விடும்னா டெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல விடும். டிஎக்ஸ்டி இருக்கா?
ஓகே, அதாவது இந்த ஃபைல் வந்து யாருக்கு சொந்தமானதுன்றதை இதை காட்டும். இதே நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் போனீங்கன்னா, இந்த வேர்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அந்த இருக்கு. இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் போனேன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு, ஓகே, இதை வந்து சேவ் பண்ண பாருங்க என்ன எக்ஸ்டென்ஷனில் வரும் பாருங்க. இப்போ நான் வந்து இதில் சேவ் பண்ணுறது, இந்த டாக்ஸ்லேயே சேவ் பண்ணுறேன், டாக்குமெண்ட்லேயே டாக்குமெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்ன எக்ஸ்டென்ஷனில் வந்திருக்கு, டாக்ஸ்ன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, ரைட். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கற்றுக்கிறது. ஓகே, ரைட். ஜாவாவோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா டாட் ஜாவ். என்னது? டாட் ஜாவ். ஓகே, ரைட். இதில் நான் ரைட் இப்போ இதில் வந்து எப்படின்னா, ஜாவாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா சி, இப்போ வந்து அந்த ஃபைலுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், a.javaன்னு சொல்லி. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் ஸ்லைட் செய்யலை. கம்பைல் அடுத்து வந்து run java 8. சரி, இதுதான் ஜாவாட எக்ஸ்டென்ஷன். ஓகே, டாட் ஜாவா. இப்போ ஜாவா ப்ரோக்ராம் நம்ம எழுதுனா ஒரு பேர் வைப்போம், என்ன பேர்? ஏன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜாவால ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்றோம்னா என்னன்னா, அந்த ப்ரோக்ராம் எழுதுனா அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது பிழை இருக்குதான்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது. அப்படி பிழைகள் இருந்தா பிழைகள் டிஸ்பிளே ஆகும். இப்படி எழுதுனா என்ன எரர், பிழைகளுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எரர்னு சொல்லுவோம், என்ன எரர் அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். அப்படி பிழைகள் இல்லைன்னா இது கம்பைல் பண்ணி சக்சஸ் ஆகும். இந்த இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நீங்க எது பைத்தன் செய்யற நேரம் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணீங்க? VS Code. VS Code ஐடிஎல்இ அப்படி ஒரு எடிட்டர் இருக்கு பைத்தனுக்கு. பைச்சரம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல. ஜூபிட்டர் நோட்புக் அதுகள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணல? இல்ல, நோட்பேட்ல செய்யணும். ரைட். நோட்பேட்ல அதே மாதிரி நோட்பேட்ல சொல்லி கொடுத்தாங்களே எப்படின்னு. அதுல எக்ஸ்டென்ஷன் என்ன பைத்தன்ல? py. ரைட், py. அதே மாதிரி ஜாவால எக்ஸ்டென்ஷன் என்ன? .java. ரைட். .java இல்ல ஜாவா. ஓகே, .py தான் அது எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் ஜாவான்னு ஈஸியா வச்சிருக்காங்க. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ற நேரம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா நீங்க ஜாவா டவுன்லோட்னு சிலவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. ஜாவா டவுன்லோட் இப்படி டவுன்லோட் பண்றது இல்லைன்னா பிழைகளை சொல்றேன். ஓகே, இந்த டவுன்லோட் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து JDK டவுன்லோட்னு அடிக்கிறேன். JDK டவுன்லோட்னா என்னன்னா, ஜாவாவுல JDKன்னா ஒருத்தர் இருக்காரு, இவர்ல உள்ள டூல் கிட்ட வச்சு தான் ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகும். இந்த டூல் கிட் எங்க இருக்குன்றதை நான் சொல்லித்தரேன் ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். அதனால இந்த JDK டவுன்லோட்ஸ் தான் டைப் பண்ணணும். ஓகே, ரைட். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, ஜாவா டவுன்லோட் ஒராக்கல், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்கிரீன் விளங்குதா? ரைட். இப்போ நானா பேன் தெரியுமா, நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டு ஸ்கிரீன் விளங்குதுலான்னு. நான் நிறைய அந்த துபாயில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கிளாஸ் செய்யறேன். அவங்க சில நேரத்துக்கு ட்ராப் ஆகுது. அதை நான் பார்த்தேன், ஒரு ட்ராப்பும் இல்லையே, கிளீனா இருக்கேன் லைன். இப்போ ஃபாஸ்டாவே வருது ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல உங்களுக்கு. அதான் ஏன்னா அவங்க திரும்ப நான் ஸ்கிரீனை இது பண்ணணும். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, ஜாவா
ஜாவால என்னென்ன இருக்குங்கண்ணா? ஜாவா வெர்ஷன்ஸ் இதுக்கு சொல்றோம் நம்ம வெர்ஷன் சொல்லி. என்னென்ன இருக்குங்க version. ஜாவா? Java 22, Java 21, and Java 17 available now. ரைட். இப்ப நம்ம இதுல வந்து இப்ப லேட்டஸ்டா இருக்க வெர்ஷன் வந்து 22. நம்ம லேட்டஸ்டா எடுத்திருக்க வெர்ஷன் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம அதோட Oh, குறைஞ்சது தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுல இன்னும் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. oh, நான் எடுக்கிறது யூஸ் பண்றோம் வந்து ஜாவா 17 எடுப்போம். oh, ஓகே. எல்லாமே ஒண்ணு தான். வெர்ஷன் தான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. எல்லாம் ஒண்ணு தான். ஜாவா 7. oh, ஓகே. oh, இதே விஷயம் தான் இங்கேயும் செய்ய போறோம். எல்லாம் இதுதான் செய்ய போறோம். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதனால நம்ம ஜாவா 17 நம்ம எடுப்போம். ஓகே. oh, ஜாவா 17 எடுக்கிற நேரம் இதுல பாருங்க இதுல எதை செலக்ட் ஆயிருக்கு இந்த டேப் வந்து JDK 22ல தான் இருக்குது. நம்ம 17 டேப்பை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்ப பாருங்க இதுல வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து 3 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. oh, லினக்ஸ், macOS, விண்டோஸ். இப்ப Windows. நீங்க எதுக்கு டவுன்லோட் பண்ண போறீங்க? macOS. macOS. macOSல என்னது 64 பிட்டுக்கு. Oh, இதுக்கு டவுன்லோட் பண்ணீங்களா? இல்ல. ரைட். இந்த இருக்கு 64 பிட் Oh, கம்ப்ரஸ். இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். 64 பிட் தானே அது macOS உங்களோட. oh, போயிட்டீங்களா அந்த லிங்க்குக்கு? இது பண்ணிட்டு போங்க. oh. Download ஆயி. அவ்வளோ டவுன்லோட் ஆயிடுச்சா? Oh, கொஞ்சம் எனக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ண தெரியுமா? அந்த ஒரு oh, என்ன ஆண்ட் இது ஒன்று தானே தம்பி சிம்பிள் ஒன்று. oh, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு ஒன்று இருக்கு பாருங்க யூஆ ப்ரெசன்டிங்னு ஒன்று இருக்கு பாருங்க. நான் ஸ்டாப் பண்றேன் ஸ்க்ரீனை. ஒரு சும்மா ஒரு எரோ கீ ஒன்று. oh. அதை கிளிக் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. அதை கிளிக் பண்ணாக்கமா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ரைட். குட் குட். டவுன்லோட் ஆயிடுச்சா? எங்க டவுன்லோட் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. எனக்கு விளங்கும் அப்பதான். இப்படி டவுன்லோட் பண்ண ஃபைலுக்கு JDK. எங்கண்ணா எனக்கு ஷேர் ஆகலையே தம்பி. திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஷேர். ரைட். இப்போ இந்த உங்க கர்சர் எனக்கு விளங்குது. Oh, எங்கண்ணா ஃபைல்ல காணா. திரும்ப ஷேர் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இல்லைன்னா நான் உங்களுக்கு நான் டீம் வியூவர்ல வந்து நான் இது பண்ணி காட்டுறேன். ஓகே. காணாமே. அதை பாருங்க. உங்களுக்கு ஷேர் பண்ற நேரம் oh, என்டையர் விண்டோன்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் பாருங்க. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஷேர்னு கொடுத்தோடனே 3 ஆப்ஷன் வருதாங்க. oh. Chrome tab, window, enter screen. என்டையர் ஸ்க்ரீன் கொடுங்க. Oh, கொடுத்து ஷேர் கொடுங்க. Can't share your screen. So Google Chrome might have.
ஷேர் ஆகுது இல்லையே. கூகுள் குரோம் ஷேர் ஆகுது இல்லையா? இல்ல பாருங்க. எனக்கு விளங்குது இல்லை. ஷேரை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏற்கனவே ஷேர் பண்ணது திரும்ப ஷேர் பண்ணி பாருங்க பார்ப்போம். திரும்ப அந்த மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ரைட். ஓகே ரைட். இப்போ ஷேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். எனக்கு ரைட். இப்போ ஷேர் ஆயிடுச்சு. ரைட், குட். ஷேர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு விளங்குது ஸ்க்ரீன். உங்களோட இது மெஷினை காட்டுங்க. நீங்க எங்கன்னா டவுன்லோட் பண்ணிருக்கீங்க எனக்கு பார்க்கணும். அப்படின்னா தான் நான் இன்ஸ்டால் பண்றது பார்க்கணும். செட்டப் பண்ணணுமே ஒழுங்கா. டவுன்லோட்ஸ் இருக்கு. இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிருக்கு. ஓகே. இப்போ அதை வந்து நீங்க உள்ளுக்கு போங்க. அதை செட்டப் exe ஃபைல் ஒன்று இருக்குதான்னு பார்க்கணும். நான் கண்டெய்னர் இருக்குது. கொஞ்சம் இருங்க. போங்க. ரைட் தம்பி, இதை அப்படியே நீங்க வைங்க. நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு லெசனை செய்ய முடியாம போயிடும். ஓகே, நான் இன்ஸ்டாலேஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே ரைட். இப்போ நம்ம லெசனுக்கு போவோம். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்க மெஷினுக்கு அப்படியே வச்சிருங்க. ரைட். இப்போ நான் வந்து எந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுலேயே போயிடும் எனக்கு டைம் இல்லாட்டி. ரைட். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம், டவுன்லோட் பண்ணிட்டீங்க தானே? டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் விளங்குதா அந்த ஸ்க்ரீன்? ரைட். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலா இதுல இப்ப நான் வந்து விண்டோஸ் தானே நான் யூஸ் பண்றேன். இப்போ இதுல வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேரை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வருது. செட்டப் வந்து வரும் விண்டோஸ்ல இந்த மாதிரி. இந்த இருக்கு இப்படிதான் வரும். இந்த மாதிரி ஐக்கனோட வரும். இதை டபுள் கிளிக் பண்ணா நமக்கு வந்து எஸ் பண்ண இந்த மாதிரி வரும். அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓபன் ஆகும். ரைட். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால தான் அது கேட்குது. ஆல்ரெடி இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் சொல்லி. ஓகே, ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க அந்த பார்த்தெல்லாம் ஆட்டோவா வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணணும்ன்றத காட்டும். அதாவது சி டிரைவ்ல தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோவா நீங்க நெக்ஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நமக்கு பாத்துன்னு ஒரு விஷயத்த செட் பண்ணணும். பாத்துன்னு ஒரு விஷயத்த செட் பண்ணணும். அது வந்து நான் உங்களுக்கு இருங்க. ரைட். ஓகே, பாத்துன்னு ஒரு விஷயம் செட் பண்ற நேரம் நமக்கு இந்த இருக்கு. நம்மளோட திஸ் பீஸ் இதுல போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு கணக்கு செட் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இதுல போயிட்டு நம்ம இந்த இருக்கு பாருங்க. சாரி, இப்போ நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நம்மளோட சி டிரைவ் டிரைவர்ஸ் இருக்கு தானே. உங்களோட மெஷின்ல என்னென்ன டிரைவ் இருக்கு? டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட மேக்வாய்ஸ் என்ன. இப்போ நான் சொல்றேன் சி டிரைவ் இருக்கு, டி டிரைவ் இருக்கு, இ டிரைவ் இருக்கு, எஃப் டிரைவ், இந்த டிரைவர்ஸ் இருக்கு தானே. இப்போ நம்ம நார்மலா சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம வந்து சாஃப்ட்வேர்னா இப்போ நார்மலா இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸா இருக்கலாம், ஜாவா இருக்கலாம், .NET இருக்கலாம், ஓகே, பைத்தனா இருக்கலாம். இந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனாவும் நீங்க சி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா சி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணா மற்ற டிரைவ்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. விளங்குதா? அதே மாதிரி நீங்க செய்யற ஃபைல் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஜாவால ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் செய்யறதா இருந்தா
C ல சேவ் பண்ண வேணும். ஓ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஓஎஸ்லயும் டாக்குமெண்ட்ஸ்ல அங்கங்க சேவ் பண்ணுங்க. ஓ டிரைவர்ஸ்ல கொண்டு போய் சேவ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நம்ம ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோடனே அது வந்து சில தான் போயிட்டு நம்மளுக்கு வந்து என்னது இன்ஸ்டால் பண்ணும். சொல்ல அப்ப ஏதாவது நேரத்துல அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கரப்டட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும், உங்களோட அவ்வளோ ப்ராஜெக்ட்டும் போயிடும். போயிடுவேன். அப்ப நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம் மெஷினை. இப்போ ஓ சிஏ தான் நம்ம ஃபார்மேட். ஓகே, அதனால நீங்க அதுல போடாதீங்க. நீங்க மற்ற டிரைவ்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே டிஆர் இருக்கலாம், இஆர் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல் இந்த ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள பாருங்க, இந்த இருக்கு ஜாவா 17. இதுக்குள்ள பின்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த பாருங்க இருக்கு. இவ்வளோ ஃபைல்ஸ் தான் நமக்கான ஜாவா ஜேடிகே டூல் கிட். இதுக்குள்ள ஃபைல்ஸ் தான். இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் ரன் பண்றதுக்கு இந்த அவ்வளோ டூல் கிட்டும் நமக்கு தேவை. அப்ப இந்த பின்ன்ற பாத்தை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்து மேல அட்ரஸ் பார்ல ஓகே ரைட். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் தருவேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இப்போ நம்மட பிசி இந்த இருக்கு திஸ் பிசி, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இதில் ஒருத்தர் இருப்பாரு அட்வான்ஸ் செட்டிங். இதில் என்வாயன்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு இங்கே கொண்டு போய் இந்த பாத்துன்னு ஒருத்தர் இங்கே கொண்டு போயிட்டு இந்த பாத்தில் இந்த பாத்தில் எடிட்னு கிளிக் பண்ணிட்டு நியூன்னு கொடுத்துட்டு இந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணு. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கால்னு அடிச்சுட்டு ஓகே கொடுத்தா தான் எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். திரும்ப எனக்கு தேவையில்லை. இதான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்தா இந்த பாத் வந்து உங்களோட மெஷினுக்கு வந்து என்ன பண்ணும், அப்ளை ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ ஜாவா ப்ரோக்ராம் நீங்க இன்ஸ்டால் பண்ணதோட உங்களுக்கு மெஷினுக்கு அப்ளை ஆகாது. நம்ம தான் அந்த பாத் எங்க இருக்குன்ற ஜேடிகே டூல் கிட்ட பார்த்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சிஎம்டின்னு அடிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி டெஸ்டிங்ல சிஎம்டின்னு அடிச்சுன்னா அந்த மாதிரி வரும். இல்லை ஜாவா சின்னு அடிச்சு என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். வந்த ஜாவாட ஃபுல் பார்ட்டும் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ரைட். நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணாது, நான் பார்க்கணும். ஓகே, நிறைய பண்ணிடுவேன் இன்ஸ்டாலேஷனை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் எழுத போறேன். என்ன எடிட்டர் யூஸ் பண்ண போறேன், நோட் பேட் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டிரைவ்ல போயிட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஜாவா ஏதாவது பேர் கொடுத்துருக்கு. நான் எக்ஸசைஸ்னு கொடுக்குறேன், இஎக்ஸ்னு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் அதுக்கான பேரை கொடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகுன்றத தெரியும். சும்மா சேவ் பண்ணுங்க கொடுத்துட்டு ரைட் இங்கே தான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஜாவா இஎக்ஸ். இப்போ நான் வந்து நோட் பேடை ஓப்பன் பண்ணுறேன். நோட் பேட் இப்போ வெளியில் நோட் பேடை ஓப்பன் பண்ணி சேவ் ஆஸ் அடிச்சு சேவ் பண்ணலாம். ஓகே இல்லைன்னா நீங்கள் இதில் இங்கே வந்துடுங்க, அப்படியே சேவ் பண்ணுவோமே. இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே. ரைட், நோட் பேடை ஓப்பன். இப்போ பாருங்க, இப்போ ஜாவாவை பொறுத்தவரையில் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்குது தானே. என்னென்ன கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏ பிசின்னு நம்ம பிரிப்போம்ல. இல்லைன்னா 1 கிரேட் 1 2 3 அப்படி பிரிப்போம்ல. இப்போ கிளாஸ்க்கெல்லாம் பேர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜாவாவுடையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும். என்னது கிளாஸ். ஓகே, இப்போ நான் நார்மலாக என்ன எடுத்து காட்டினேன்னா
இந்த இந்த மாதிரி கிளாஸ்ன்றதுல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நான் இப்போ எழுதிய காட்டுறேன். ஓகே கிளாஸுக்கு வந்து நமக்கு ஒரு பேர் ஒன்று கொடுப்போம், ஏதாவது பேர். இப்போ நான் வந்து என்ன செய்ய கொடுக்க போறேன்னா, கிளாஸ்க்கு பேர் கொடுக்க போறேன், ஏன்னு சொல்லி. இதுதான் கிளாஸ். கிளாஸ் ஏ. என்ன பேர்? கிளாஸ் கிளாஸ் ஏ. ரைட். இது வந்து கீவேர்ட்ஸ். இதை வந்து நம்மளால மாற்ற இயலாது. என்ன செய்யலாது? மாற்ற இயலாது. கீவேர்ட்ஸை வந்து நம்மளால மாற்ற இயலாது. ஏன்னா ஜாவாவிலே இது வந்து எழுதப்பட்ட கீவேர்ட்ஸ். இதை வந்து நம்மளை யாராலையும் மாற்றவே இயலாது. இது வந்து நம்மளால வைக்கிற கீவேர்ட். இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ன்னு தானே சொல்றாங்க, எல்லாத்துக்கும் கிளாஸ் கிளாஸ்னு. இப்போ அந்த கிளாஸை நீங்க உங்களால மாற்றி சொல்லலுமா? இல்ல. கிளாஸ் நேம் மாத்தலாம். அது மாதிரி தான். இப்போ வந்து கிளாஸ் நேமை கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்னு கொடுப்போம். என்ன பிராக்கெட்? ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். இந்த பிராக்கெட் ஓப்பன் ஆகிறது இடம், முடிகிற இடம். இதுதான் ஸ்டாண்டர்டா எழுதுற முறை. ஓகே, இல்லவங்க வந்து சும்மா இந்த இப்படி பிராக்கெட்டை எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு பிராக்கெட்டை நீங்க ஓப்பன் பண்ணீங்க, அந்த பிராக்கெட்டை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே ரைட். இப்போ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் டேப் கீயை பிரஸ் பண்ணேன். டேப் கீயை பிரஸ் பண்ணா இங்க நான் போவோம். இப்போ நான் எழுத போறேன் பப்ளிக் static void main string args array. என்னன்றத சொல்றேன். இதுக்கு PSVM ன்னு ஷார்ட்கட்டும் இருக்குல்ல? எங்க இதுக்கு இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் PSVM ன்னு ஷார்ட்கட் இருக்குல்ல? இங்க PSVM என்ன கொடுத்தா இங்கல் அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி வரதுக்கா? அதுதான் ஷார்ட்கட் நான் சொல்லி தரல. ஏன்னா ஷார்ட்கட் வேணாம். ஏன்னா நீங்க பிகினரா போறனே ஷார்ட்கட் எழுதாதீங்க. ஏன்னா இதுல நாளைக்கு உங்களுக்கு எரர் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா நீங்க ஷார்ட்கட்டை வச்சு உங்களுக்கு அந்த எரரை சால்வ் பண்ணலாம். ஆமா, அந்த நீங்க அந்த PSVN ஒரு ஷார்ட்கட் அடிச்சு அந்த மாதிரி ஷார்ட்கட்ல வரும். அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நான் இப்போ இதுல வந்து இப்போ நோட் பேட்ல வந்து பியூரா வந்து நீங்களே எழுதுறது. அதுல வந்து அந்த டூல் வந்து உங்களுக்கு இந்த கோடெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்டெல் ஐடியா, நெட் பீன்ஸ், அதுல எல்லாம் இதெல்லாம் எழுத தேவை. ஸ்டாண்டர்டான உங்களுக்கு எழுதுற முறை தெரியாம நீங்க எழுத இல்லாது அதை. ஓகே, அதனால இதை நீங்க கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட். இதை நான் என்னன்னு விளங்கப்படுத்துறேன். இப்போ அந்த இது வந்து மெயின் என்ன சொல்றது, மெயின் மெத்தட். இதை நான் விளங்கப்படுத்துறேன் என்னன்னு. இங்க நான் வந்து ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இந்த மெயின் மெத்தட். இப்போ என்னென்ன இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல, இந்த டெம்ப்ளேட்ல? கிளாஸ் ஏ, அது ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட், இது திருப்பி மெயின் ஃபைல் டைப் பண்ணிட்டு சாரி ஒரு மெயின் மெத்தட் ஒன்னு எழுதி இருக்கோம். ஓகே ரைட். இந்த மெயின் மெத்தட் என்னன்னா இவர்தான் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வேலை செய்யறதுக்கு இவர் இல்லாட்டி வேலை செய்யவே இயலாது. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் எழுதிருந்தீங்கன்னாலும் இவர் இல்லாம வேலை செய்யவே இயலாது. ஓகே, இது முக்கியமா தெரியணும் உங்களுக்கு. இதை வந்து நீங்க ஆட்டோ ஜெனரேட்டர் டூல்ல யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுத வேணாம். இந்த நோட் பேட்ல எழுதுங்க. ஓகே ரைட். இப்போ ஏன் நான் எழுதுறேன்னு சொல்றேன்னா, இதுல வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கு. கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னா, கேபிட்டல் இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணும், சிம்பிள்ல முடியும். அதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதி இப்ப ஸ்ட்ரிங் எதுல ஸ்டார்ட் ஆகுது? கேபிட்டல்ல. ஓகே. இப்ப பப்ளிக் நான் கேபிட்டல்ல போட்டேன்னா எங்கனே இல்ல ஸ்மால்ல. இது வந்து நீ ஏன் கேபிட்டல்ல போடணும் நீங்க கேட்கறாது. ஏன்னா இது வந்து ஜாவா வந்து அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் பப்ளிக் கேபிட்டல்ல போடுங்க, ஸ்டாட்டிக் கேபிட்டல்ல போடுங்க, வாய்ட் மெயின் கேபிட்டல்ல போடுங்க. ரைட். ஸ்ட்ரிங் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து கேபிட்டல்ல ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து ARGS இந்த மாதிரி அரே வடிவத்தில் ஒன்று போட்டுருக்காங்க. ஓகே, அதாவது கேஸ் சென்சிட்டிவ். அதனால நீ இப்படித்தான் வைக்க. ஓகே ரைட். அதே மாதிரி ஜாவால நம்ம நேம் கொடுக்குற நேரமும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே நேம் கொடுக்கணும். இப்போ
பிசி இது வந்து ஒரு கிளாஸ் நேம் இப்படி கொடுக்கும். ஓகே, ஓகே ஏன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட். அதே இந்த நேமை வந்து நம்ம நம்பர்ஸ்ல வைக்க இயலாது, ஒன்லி லெட்டர்ஸ்ல தான் நேமை பாவிக்கணும். ஓகே ஓகே, அப்ப நம்ம ஏ சொல்லி நேம் ரைட். இப்ப என்ன செய்ய போறேன்னா, இப்ப நான் இது என்ன விஷயம் இருக்கு நான் சொல்லித்தரேன். இங்க வந்து நான் வந்து ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ற போறேன் ஜாவால நம்ம யூஸ் பண்ணுவோம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ரைட், இதுக்குள்ள ஓகே ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 டபுள் ப்ரொடெக்ஷன் மார்க்குள்ள ஹாய்னு சொல்லி நம்ம எழுதிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்றேன். ரைட், இப்போ நான் விளங்க இப்போ என்னங்க சிஸ்டத்துல இருந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? கேபிட்டல். ரைட், ஓகே. அப்ப இப்படி தான் எழுதணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர். இது என்னன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல பிரிண்ட் பண்ணி காட்டுங்க இந்த ஹாய்ன்ற மெசேஜ். எந்த மெசேஜ்? ஹாய்ன்ற மெசேஜ். இதே நீங்க பைத்தன்ல நீங்க எழுதுறனா இதெல்லாம் ஒண்ணுமே எழுத தேவை, அப்படித்தானே? சும்மா நீங்க என்ன சொல்லுவீங்க, பிரிண்ட்னு சொல்லி எழுதி ஹாய்னு எழுதுனீங்கன்னா இவ்வளவுதான் பைத்தன். இது அப்படி ஏலாது, இது இந்த மாதிரி எழுதணும். ரைட், எப்படி சிஸ்டம் அவுட் பிரிண்டெல்ன் ஹாய் சும்மா போடலாது, டபுள் ப்ரொடெக்ஷன் மார்க் ஹாய்னு எழுது. இதை நீங்க ஏனுங்கிற மெசேஜ் பண்ணி அருண்னு சொன்னா அருண்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம், வேணுங்கிற மெசேஜ். ரைட், இப்ப இது என்ன கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ன் என்னன்னா உங்களோட இந்த மெசேஜை வந்து ஒரு ரைட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ன் இப்போ இதில் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து அருண்ன்ற மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் சிஸ்டத்தில். இது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா இதில் பாருங்க மெயின் மெத்தட் பாருங்க, இதுல வந்து ஸ்ட்ரிங் argsனு ஒரு அரே இருக்கு. இந்த மெமரியில தான் இந்த அருண்ன்ற ஒருத்தர் வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க. அதாவது மெமரியில ஸ்டோர் பண்ற ஒரு விஷயம் தான் இது, அதாவது ப்ரோக்ராமிங் மெமரியில, அதாவது கம்ப்யூட்டர் மெமரியில. ஓகே, இதுதான் இந்த மெயின் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் argsனா இதுதான் மெமரி, ஜாவாட மெமரி மூளை. ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா நீங்க திங்க் பண்ணி தான் சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்க, அதாவது உங்க மெமரியில தானே திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு மெமரி தான் இது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதுதான் மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் இல்லாட்டி ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணாது. இதுதான் மெயின் மெத்தட். ஓகே ஓகே ரைட். இப்போ எப்படி எழுதணும், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண கிளாஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன ஜாவால மெயின் மெத்தட். சொல்றது மெயின் மெத்தட். ஓகே, மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் இல்லாட்டி ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணாது. இந்த மெயின் மெத்தடுக்கு என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரிண்ட் மெசேஜில் பிரிண்ட் ஆகி வரும். ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் எழுதி இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ அருண்ன்ற மெசேஜ் நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு அருண் எழுதுனா அருண் வந்து பிரிண்ட் பண்ணுங்க. சரியா? ரைட். இப்போ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ற மெசேஜை ஃபைல்ல போயிட்டு நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். நம்ம மெஷின் இப்போ சேவ் ஆகலையே, சும்மா தானே இருக்குது. சேவ் பண்ற நேரம் ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ்னு கொடுத்துட்டு நம்ம எங்கன்னா கொடுத்தோம், எஃப்ல தானே கொடுத்தோம், ஜாவா EXR. ரைட், ஜாவா EXR ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். இங்க வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா பேர் இதே பேரை கொடுக்கணும். என்ன பேர்? ஏ வந்து சிம்பிளா கொடுக்க கூடாது. ஏன்? நீங்க கேபிட்டல்ல கொடுத்ததுனால கேபிட்டல்ல தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் என்ன? ஜாவா டாட் ஜாவா. நான் டாட் ஒன்று வைக்கணுமே, டாட் ஒன்று வச்சுட்டு தான் ஜாவான்னு எழுது. ஓகே, இல்லை நான் ஏ ஜாவான்னு பேருமே டாட் ஜாவான்னு எழுதிட்டு சேவ் ஆஸ் அ டைப்பை வந்து ஆல் ஃபைல்ஸ்னு கொடுக்கணும்.
இது வந்து டெக்ஸ்ட் ஓ இல்ல, ஆல் ஃபைல்ஸ்னு ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இந்த சேவ் ஆயிடுச்சு. அந்த இது சேவ் ஆயிடுச்சா? ஆம் ஆம் எதில் சேவ் ஆயிருக்கு? என்ன ஃபார்மேட் டைப்ல? ஜாவா 5. இந்த ஜாவா 5 இப்போ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டாட் ஜாவான்னு சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ற நேரம் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரன் பண்ற நேரம் இந்த பாருங்க, இதுதான் உங்களோட ஃபைல். இந்த இருக்கு, இதுதான் உங்களோட ஃபைல். இந்த ஃபைல்ல வந்து மேல பாருங்க அட்ரஸ் பார் இருக்கு பாருங்க. ஆம் இந்த அட்ரஸ் பார்ல பாயிண்டரை வச்சுட்டு சிஎம்டின்னு சொல்லி இங்க நேய ஆரம்பிங்க. ஓகே, சிஎம்டி ஓகே இந்த அப்படி செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணா இப்படி ம் வந்ததுக்கு அப்புறம் இது எந்த ஃபோல்டர்ல இருக்கு? எஃப்ல ஜாவா. ஜாவா எக்ஸ்ல இருக்கு. இப்போ ஜாவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ரன் பண்றோம்னா ஜாவா சி, ஓகே, இது ஜவாக்னு சொல்லலாம், ஜாவா சின்னு சொல்லுவோம். இது கம்பைல் பண்ண போறோம். என்ன எப்படி கம்பைல் பண்றது? ஏ என்னது? ஏ தான் பேர், அந்த கிளாஸ் தான் பேர். டாட் எக்ஸ்டென்ஷன் என்ன? ஜாவா டாட் ஜாவா. இப்போ என்டர் பண்ணோம்னா நமக்கு எரர் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ ரன் பண்ற நேரம் ஜாவா ஏன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணா அருண் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓ பிரிண்ட் ஆயிடுச்சு தானே? ஆம் இப்போ இதில் பாருங்க, பிரிண்ட் பண்ணோன்னே பாருங்க இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. என்ன ஃபைல்? ஏ கிளாஸ். ஏ கிளாஸ்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளால ரீட் பண்ண இயலாது. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா ஜேவிஎம்னு ஒருத்தர் இருக்காரு. இதை வந்து நான் அடுத்த கிளாஸ் அந்த நோட்டை நான் விளங்குபடுத்தேன் உங்களுக்கு, ஜேவிஎம்னா யாருன்றது. ஏன்னா அது அந்த நோட்டை உங்களுக்கு நோட்லேயே சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது போர் அடிச்சு போயிடும். அதனால தான் நான் சொல்லலை. அதாவது இவர் தான் ஜாவாட விர்ச்சுவல் மெஷின். இவர் தான் ஜாவாட இது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா அது வந்து ஒரு பைட்ல தான் சேவ் ஆகும், பைட் கோட்ல. அதை வந்து மெஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரன் பண்றதுக்கு இந்த ஜேவிஎம்ன்றது தேவை. இதை பாருங்க, இந்த இதை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா நமக்கு? இல்ல. ரைட், ஓகே, ரைட். இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்தது? R1 வந்துருச்சு. அவுட்புட் வந்துச்சா? ரைட். இப்போ இதில் என்ன உங்களுக்கு விளங்கலை இதுவரையில? எல்லாம் விளங்கிருக்கு. ரைட். இப்போ நான் வந்து இதுல திரும்ப இங்க நான் அருண்ன்றத வந்து அருண் எஸ்ன்னு சொல்றேனே. இப்போ வந்து இதை திரும்ப நான் ரன் பண்றேன். என்ன செய்யணும்னா திரும்ப என்ன செய்யணும்? ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் ஆஸ் பண்ணி கொடுத்துருந்தானே பார்த்தேன். திரும்ப சேவ் கொடுத்து திரும்ப போயிட்டு இதுல போயிட்டு திரும்ப என்ன பண்ணணும்? எப்படி ரன் பண்ணணும்? ஜாவா ஏ, ஜாவா ஏன்னு போட்டு ரன் பண்ண இயலாது. திரும்பியும் நீங்க கம்பைல் பண்ணணும். ஜாவா எப்படி கம்பைல் பண்றது? ஜாவா ஏ, ஜாவா சாரி பிளே, ஜாவா சி. ஃபர்ஸ்ட் ஜாவா சி அடிச்சிட்டு திரும்ப என்ன? ஜாவா ஏ டாட் ஜாவா ஏ, சாரி ஜாவா ஏ R1S. ஓகே, ரைட். இதுதான் வந்து முறை, ரைட். ஏன்னா ஏன் இதை நான் திரும்ப கம்பைல் பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, திரும்ப ஜாவா சினா என்னன்னா கம்பைல் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்க போயிட்டு இதுல இன்னொன்று எரர் ஒன்று நீங்க இப்போ டைப் பண்ண போறீங்க தானே, இங்கன்னா வந்து ஸ்பெல்லிங் வந்து ஒரு பிழை ஒன்று இருக்கு. இதை நான் வந்து திரும்ப சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு போயிட்டு இங்கன்னா திரும்ப ஜாவா சி ஏ டாட் ஜாவான்னு அடிச்சிங்கன்னா என்ன சொல்லுது? எரர் இருக்குன்னு சொல்லி. எரர் இருக்குன்னு சொல்லி என்ன எரர்னு காட்டுது? சிஸ்டத்துல ஒரு இந்த அம்புக்குறி வட்டி ஒரு எரர் ஒன்று காட்டுது.
அப்ப எங்கன எரர் இருந்தது உங்களுக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எங்கன எரர் இருக்குதுன்னு. ரைட். ஒரு எஸ் ஒன்று மிஸ்ஸிங்னு உங்களுக்கு விளங்குது. ஓ அப்ப ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் பண்ணாம ரன் பண்ணுங்க. இப்போ எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கம்பைலேஷன் முக்கியம். ஜாவா சி சாரி. ஓகே, இப்போ வந்து திரும்ப எஸ்ஸை வச்சுட்டு திரும்ப கொண்டு போய் சேவ் அடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம கம்பைல் பண்ண ஜாவா சி ஜாவா அடிச்சிங்கன்னா இப்போ நோ எரர். இப்போ ஜாவா ஏ டாட் ஜாவான்னு டைப் பண்ணீங்கன்னா சாரி ஏ டாட் ஜாவா இல்லை ஜாவா ஏ. ஓகே, இப்போ ஆரும் எஸ்ன்னு பிரிண்ட். ஓ இதை எழுதிக்கிறீங்களா? ஓ how to write the how to write the first programming and in Java ன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டு எழுதிட்டீங்களா? ஓ இது விளங்குச்சா? இது ஓ இப்போ இன்னொன்று இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இப்போ இன்னொன்று இருக்குதுல இப்போ எனக்கு வந்து அருண் எஸ்ன்னு எனக்கு இன்னொரு பேரும் இதுக்கு கீழே பிரிண்ட் ஆகணும்னா என்ன எப்படி பிரிண்ட் ஆகுங்க? திரும்பவும் இதுக்கு கீழே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் எழுதிட்டு இங்கே வந்து நீங்க எழுத போறீங்க என்னது வேற ஏதாவது பேர் ஜேம்ஸ்னு ஒன்று பேர் எழுதிட்டு ஓ ஃபைல் சேவ்னு சொல்லி டைப் பண்ணிட்டு எனக்கு வந்து இங்கே நான் கம்பைல் பண்ண எப்படி ஜாவா சி
a dot java a dot java. ஒரு பிழை ஒன்று வந்துருச்சு என்ன இந்த ரெண்டு குறிகோடு மேல கோலன் போட்டு கடைசியில கம்ப்ளீட் பண்ணும் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கோலன் போட்டா தான் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்னா இதான் முடிவடையுது முடிவிலி ஓகே முடிக்கிறது ரைட் திரும்ப சேவ் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு நம்ம ஜாவா சி ஏ டாட் ஜாவா எழுதிட்டு என்டர் பண்ணலாம் இப்படி வந்துடும் இப்போ வந்து ஜாவா ஏன்னு நினச்சோம்னா நமக்கு அருண் அண்ட் ஜேம்ஸ்னு வரும் ரைட் சரியா விளங்குச்சா இப்போ பிரிண்ட் எல்என்னா உங்களுக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணோம் இப்போ இங்கே பிரிண்ட் எல்எனை எடுத்துட்டு நம்ம பிரிண்ட்னு யூஸ் பண்ணி பாருங்க என்ன எப்படி யூஸ் பண்ண பிரிண்ட் ஆகுதுன்னு சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா ஜாவா சி ஏ டாட் ஜாவா அடிச்சிங்கன்னா இப்போ ஜாவா ஏன்னு சொல்லி அடிச்சோம்னா அருண் கேம்ஸ்னு வருது அதே லைன்ல ஒரே லைன்ல வருது ஒன்னா வர்றதுனா ஏன்னா இங்க நான் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தோம்னா கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் ஒன்று வேணும் தானே அப்படின்னா தான் ரெண்டு உங்கள்கிட்ட பிரிஞ்சு வரும் இங்கே கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கலாம் ஸ்பேஸ் ரைட் இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு பார்த்தோம்னா ஜாவா சி ஏ டாட் ஜாவா எங்கண்ணா ஜாவா ஏன்னு கொடுத்தோம்னா நமக்கு இப்போ சரியா வருதா அருண் எஸ் கேம்ஸ்னு வரும் ஓகே இப்போ நம்ம ஒரே லைன்ல எப்படி பிரிண்ட் பண்றேன்னா பிரிண்ட் கொடுக்கணும் செகண்ட் லைனுக்கு வர்ற நேரம் பிரிண்ட் எல்என்னு கொடுக்கணும் நம்ம பிரிண்ட் எல்என்னு கொடுக்கணும் இப்போ எனக்கு வந்து உங்களோட பேர் உங்களோட கண்ட்ரி உங்களோட ஏஜ் இது மூணே எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுங்க நெக்ஸ்ட் லைன்ல இப்படி பிரிண்ட் பண்ணணும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி இந்த மை நேம் இஸ் சொல்லி இப்படி ஒரு கோலன் வச்சு உங்க பேர் எங்க எழுதி நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆனா மை கண்ட்ரி நேம் இஸ் சொல்லி அதை எப்படி அப்புறம் மை ஏஜ் இஸ் சொல்லி நெக்ஸ்ட் லைன் எழுதி போட்டு சொல்றேன் எழுதி போட்டு கொப்பிலாம் எழுதுறேன்
எழுதிட்டேன். எழுதிட்டீங்களா தம்பி? ஓ எனக்கு அனுப்புங்க பாப்போம். குட். ஓ அங்கட்டிலே ரைட். குட். good. ரைட். விளங்கிடுச்சு இப்ப சப்ஜெக்ட். ரைட். ஓ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்தது இது விளங்கிச்சு தானே? ஓ இப்ப 2 இலக்கங்களை கூட்ட போறோம். ஓ ஓகே. இப்ப நான் எப்படி கூட்ட போறேன்னா ரைட். இப்ப எனக்கு கூட்டணும். ஸ்கிரீன் விளங்கிச்சு தானே? ஆமாம். ஒன்னையும் கூட்டி எனக்கு 2ன்னு ஆன்சர் எடுக்கணும். இப்படி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல வந்து நீங்க டெக்ஸ்ட் எழுதுற நேரம் இந்த டபுள் கொட்டேஷன் போடுற மாதிரி நீங்க 2 வேல்யூவை கூட்டுற நேரம் இந்த டபுள் கொட்டேஷன் தேவையில்லை, போடக்கூடாது. அப்ப நேராவே போடலாம். இப்ப நம்ம ஒண்ணுன்னு போடுவோமே, ஒண்ணுன்னு போட்டுட்டு 1+1. இப்ப போயிட்டு ஃபைல் சேவ்னு அடிச்சுட்டு இப்ப போயிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி முதல்ல ரன் பண்றது? ஜாவா சி ஏ டாட் ஜாவா. இப்ப அடுத்தது ஜாவா ஏ. சாரி, 2 வந்துச்சா? இது வந்து டபுள் கொட்டேஷன் போட்டா எப்படின்னா ஆகும்? எப்படி பிரிண்ட் ஆகும்? எரர் பிரிண்ட் ஆகாது. இதையும் ஒரு டெக்ஸ்டா தான் பிரிண்ட் பண்ணும். எப்படி டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணா எப்படி டெக்ஸ்டா பிரிண்ட் பண்ணும்? 1+1. ஏன்னா டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டா ஒரு இதா தான் அதை எடுக்கும், ஒரு டெக்ஸ்டா தான் அதை எடுக்கும். இங்க பாருங்க, ஜாவா ஏன்னு அடிச்சோம்னா சாரி நான் வந்து இதை சேவ் பண்ணேன். பாத்தீங்களா? 1+1. ஓகே. விலை வேலைக்கு கூட்டுறதா இருந்தா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப திரும்ப இதை அப்படியே நான் காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன், கீழே கொடுத்துட்டு ஒரு வேல்யூவை கழிக்கிறதா இருந்தா இப்போ நான் வந்து இப்போ 4+1 ஃப்ளோ -1 அடுத்து இந்த ஆஸ்ட்ரிக் சைன் தான் பெருக்கலுக்கு வரும்.
அடுத்தது பிரித்தல் அடையாளம், டிவிஷன். ரைட். இப்ப இதை அப்படியே சேவ் பண்ணிட்டு இப்ப மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம்ல இப்ப பார்த்தோம்னா ஜாவா சி ஏ டாட் ஜாவான்னு அடிச்சோம்னா நமக்கு ஒரு எரரும் இல்லை. இப்ப ஜாவா ஏன்னு அடிச்சோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, 4 5 4 1 எங்களுக்கு 3 4 4 4 ஒன்றால வகுத்தா 4. சரி. இப்ப நான் இதை வந்து இப்படி கொடுக்குமே, சில கன்ஃபியூஸ் இருக்கு. இப்ப பாருங்க, சரியா? 4 2 8, 4 2 பிரிச்சா 2, சரியா? ஆன்சர் சரியா? ரைட். இப்ப நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யணும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஜாவால இப்ப மேக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும். ஸ்கிரீன் பெருசா விளங்குதா? அப்ப இந்த மாதிரி இது வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னு இருக்கு. அந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் சம்பந்தமா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இதை நீங்க எழுதிக்கிறீங்க, இது முக்கியம். எக்ஸசைஸ் 2ன்னு சொல்லி போட்டு எழுதிக்கிறீங்க. இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி உங்களுக்கு மட்டும் நீங்க வந்து அதை என்ன பண்ணணும்னா நீங்க ஸ்டடி பண்ணுங்க அதை, இந்த வீடியோவை. ஓகே, கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ நான் இன்னைக்கு முடிக்கிற மாதிரில அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அனுப்பி நீங்க அதை கோ த்ரூ பண்ணணும். உங்களுக்கு வேலை ஏதாவது சந்தேகம் இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கூட்டல் கழித்துல ஏதாவது விளங்காததா இருக்கா இல்லையே? இல்ல. ரைட். இப்ப விளங்குற ஸ்கிரீன் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கிறீங்க. ஆன்லைன்ல இப்ப நீங்க போயிட்டு ஒரு நியூ டேப்ல வந்து இந்த அட்ரஸ டைப் பண்ணுங்க.
உங்களுக்கு இதுல போடணுமா? இல்ல டைப் ட்ரை பண்ணுங்க. பண்ணலாமா? ஓ tutorsfunny.com. ஓம் வந்துட்டு. வந்துருதா? இங்க பாருங்க, ஜாவான்ற செக்ஷன்ல போயிட்டு ஜாவா ஃபார் பிகினர்ஸ்னு ஒன்று இருக்குதா? அதை கிளிக் பண்ணுங்க. போகுதா? Java for beginners, that is your program. இருக்கு. என்ன இருக்கு ஜாவா ப்ரோக்ராமிங்ல? ஃபர்ஸ்ட் வந்து That is program. Why Java became best programming language. Java Hello World program. Okay. இந்த சேனல்ல பாருங்க. இதுல பாருங்க, இதை தான் நான் முதல்ல வந்து விட்டுட்டேன்னு பார்த்தேன். இந்த இதுல தான் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் இதை நான் அவங்க எழுதுனதுலாம் இருக்குதா? why Java become famous best programming language இந்த இருக்கு. இதுல the best editors, right? இந்த இருக்கு. இது வந்து நான் நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இதை இது நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த தியரி விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ஜேடிக்கு ரைட். இதுல இருக்க why Java become famous வந்தா ரைட். what is programming language ஒண்ணா ரைட். ஓகே, Java hello programming basic exercises, ரைட். இந்த இருக்கு எக்ஸசைசஸ் இருக்கு. hello world, ரைட். ரெண்டாவது இதுல பாருங்க, இந்த மாதிரி இதுவும் தேவை. system.out.println. ஓகே, இதுல வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எழுதிட்டீங்க தானே? இந்த மாதிரி அடிச்சுட்டு ஜாவா, ஏன்னா இது வந்து நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம வந்து அந்த பிரில் பிரிண்ட் பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த சில சில விஷயங்களுக்கு இது தேவை. இந்த மாதிரி சைன் யூஸ் பண்றது. இதையும் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஜாவா சி a.java. இப்ப வந்து ஜாவா ஏன்னு சொன்னோம்னா சரியா? சரியா? ரைட். ரைட். இப்ப நீங்க வந்து இப்ப இந்த எக்ஸசைசஸ் வந்து இப்ப நீங்க 2 தரம் எழுதி பார்த்துட்டீங்க தானே? இப்ப 3வது தரம் நீங்க வந்து இது வந்து எதுல இருக்கு? இப்ப உங்களுக்கு இந்த இடத்துக்கு போக தெரியும் தானே உங்களுக்கு? இப்ப கொடுத்த இடத்துக்கு ஜாவால வந்து டிரெக்டா இருக்க ஜாவா ஃபார் பிகினர்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த system.out.println இந்த எக்ஸசைசஸ், ரைட். உங்களோட அவுட்புட் எப்படி ஜெனரேட் ஆகுது? இந்த மாதிரி தான் அவுட்புட் ஜெனரேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக். இது வந்து கம்ப்யூட்டர் ஆஸ்ட்ரிக் மார்க் இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு? 8 இருக்கு. 8 இருக்கு. 8ஆம் நம்பர் இல்ல. இதுல 8ல இல்ல, இதுல பிளஸோட இருக்கு. ஓகே, அத வச்சு இது முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராமிங் டெர்ம்ஸ்ல இந்த சயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால தான் இதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, இது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபைல் சேவ்னு அடிச்சுட்டு எங்கன போயிட்டு திரும்ப ஜாவா சி a.java அடிப்போம். திரும்ப எப்படி ரன் பண்றது? ஜாவா ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னது? கம்பைல் பண்றது. ரெண்டாவது என்னது? ரன் பண்றது.
கம்பைல் பண்றது ஏன் கம்பைல் பண்றோம்? எரர் இருக்கும். அந்த இது வந்துருச்சா அவுட்புட்? ஆம் ஆம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல. ரைட். அடுத்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 4 பாருங்க. இது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி பேட்டர்ன் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஒன்று என்ன இருக்கு பேட்டர்ன்ல? முதல்ல என்னது? ஆஸ்ட்ரிக் 1, இதுக்கு ஆஸ்ட்ரிக் மார்க் சொல்வது, மார்க்ஸ்க்கு வந்து ஆஸ்ட்ரிக் மார்க்னு. ரெண்டாவது என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ்ட்ரிக், ரெண்டு ஆஸ்ட்ரிக், 3 ஆஸ்ட்ரிக் இருக்கு. அடுத்து 4 இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக். ஓகே, இதை நான் அப்படியே போட்டு பார்ப்போம். நான் காப்பி பண்ணி போடுறேன் தம்பி, பிரச்சனை இல்ல. நீங்க எழுதி பாருங்க ஃபர்ஸ்ட், காப்பி பண்ணி போடாதீங்க. இல்லாட்டி அப்புறம் நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நீங்க முத எழுதுனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே ரைட். 3 அடுத்தது 4 அடுத்தது 5. இப்போ ஃபைல் சேவ் அடிச்சுட்டு நான் கம்பைல் பண்றேன். ஜாவா சிஏ இது வந்து எப்படி நம்ம எடுக்கிறேன்னா, ஒருத்தர டைப் பண்ணிட்டா திரும்ப நம்ம டைப் பண்ண தேவையில்ல. கீபோர்டில் வந்து இருக்கா உங்களுக்கு வந்து அப் ஏரோ, லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ இருக்குதா உங்களுக்கு? அதில் வந்து அப் ஏரோ செலக்ட் பண்ணால் இப்படி வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ண இதை அடிச்சிங்கன்னா எரர் இல்லை. இப்போ ரன் பண்ண அந்த வருதா இந்த இது? இதை நீங்க எழுதிக்கிறீங்க. இது ரெண்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இதை எழுதிக்கணும் நீங்க. இப்ப நான் வந்து இப்ப சொல்றேன், இப்ப எழுதுறேன்னா டைம் ஆகிறனால தான் இதை நான் இதை எடுத்து சொல்றேன். இதை நீங்க கம்ப்ளீட்டா நான் இது பண்றதுக்கு இந்த ஸ்லைடை பார்த்து, நான் உங்களுக்கு ஸ்லைடு இல்ல, ஸ்லைடுக்கு பதிலாக தான் இந்த சைட்ல உள்ளதை உங்களுக்கு கொடுக்குறேன். கம்ப்ளீட்டா பாருங்க, இதுல இருக்குது. விளங்குச்சா? இது நீங்க எனி டைம் இதை படிச்சுக்கலாம். போயிட்டு ரீட் பண்ணி ஈஸியா உங்களுக்கு ரீட் பண்றேன். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இதுல எழுதியிருக்கேன். இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள். ஓகே ரைட். இது வந்து நம்ம பார்த்த நேம்ஸ் என்ன முதல்ல ஒரு 5 நேம்ஸ் நம்ம எழுதுறது எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்த்தோம். இது விளங்குச்சுனா உங்களுக்கு? இந்த முதல்ல நான் பார்த்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து பாக்குறீங்களா பிரிண்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு? எழுதி பாப்போமா? இது நான் வந்து நான் இப்படி எழுதுறேன். ஏ பி சி சொல்லி எழுதிட்டு கீழே வந்து இதே மாதிரி கீழே போட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபைல் சேவ் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு என்ன எழுதுறது? ஜாவா சி ஏ டாட் ஜாவா. இதை வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து பிரிண்ட் பண்ணோம்னா இப்படி வந்து ஆன்சர். ஓகே ரைட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது வந்து நமக்கு வந்து அந்த பில்லிங் சிஸ்டம் எல்லாம் செய்யற நேரம், நமக்கு பிரிண்ட் பண்ற நேரம், இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். பில்லிங் சிஸ்டம்னா ஒரு உங்களுக்கு பில் ஒன்று நீங்க ஷாப்பிங் கார்ட்ல போயிட்டு பிரிண்ட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு இடத்துல போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போற நேரம் ரிசீட் ஒன்று கொடுப்பாங்க தானே, இந்த மாதிரி இதுல போட்டு அந்த ரிசீட் எல்லாம் பிரிண்ட் பண்றேன். இந்த மாதிரி வரும் தெரியுமா உங்களுக்கு? இது முக்கியம், ரொம்ப முக்கியம். இதுக்கு அதுதான் இந்த பேசிக்ஸ்ல வர நேரம் இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ஆனா நிறைய பேர் இது படிச்சு கொடுக்குறது இல்லை.
படிச்சு கொடுக்காம போறேன்னா அங்கிட்டு போடுறேன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மக்கள். ஆனா இது ரொம்ப முக்கியம் இது. ஓகே ஓகே ரைட். இதில் பாருங்க இந்த பில்லெல்லாம் இது பண்ணுறது இந்த டிசைனிங் தான் இதெல்லாம் தேவை. இப்போ ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி கணக்கா ஓகேயா. இப்போ பாருங்க எப்படி பிரிண்ட் ஆகி காட்டுதுன்னு. முதலோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிரிண்ட் ஆகும். சரியா வராம மிடில் பிரிண்ட் ஆயிடுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதில்? இல்ல ஸ்பீடா போறேன்னா இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல திருச்சி ஓகே ரைட். ஓகே இப்போ இதுகளை நீங்க போயிட்டு முதல்ல வந்து எனக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட் ஒரு இதில் போயிட்டு உங்களுக்கு நான் ஒரு நாளில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜாவாவை நான் கன்ஃபிகர் பண்ணி கொடுக்கணும் மெஷின்ஸில் வந்து. கொஞ்சம் இருங்க ஒரு இதுதான். ஓகே இப்போ இதுதானே பேசிக்ஸ் நீங்கள் படிச்சதுனா இப்போ பேசிக்ஸ் இதுதான் மெயின்லி ஒரு பேசிக்ஸ் விஷயம் இதுதான். ரைட் ரைட். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு விளங்கிச்சா? ஓகே ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து வேரியபிள்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே இது கொஞ்சம் ஓரளவு டீப்பா போற பெரிய ஒரு சப்ஜெக்ட் வந்து. ரைட். இப்போ எனக்கு சின்ன ஒரு எக்ஸசைஸோட முடிப்போம். எனக்கு இப்படி ஒன்று செட் பண்ணி காட்டுங்க பாப்பேன். இதை வந்து உங்களால எழுதிடுமா? இதை பிரிண்ட் பண்ணி காட்டிடுமா? நிமிஷம். பிரிண்ட் பண்ணி காட்டிடுமா? இதுக்கு தான் நான் அதை எழுத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே இங்க இடைவெளி விடுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னா ஏன்னா ஸ்கிரீன் விளங்கி தானே? இங்க நம்ம சும்மா blank-ஆ விடுங்க. system.out.println blank. போயிட்டு அவுட்புட்டை பாத்தீங்கன்னா சரி இடைவெளி வந்திருக்கா? இதை ஒண்ணே ஒன்று எழுதி காட்டுங்க பாப்பா. எனக்கு ரைட் நீங்களே எழுதுங்க. ஏன்னா டைப் பண்றதோ எழுதுங்க பார்ப்போம்.
எழுதிட்டீங்களா? முடியுது. ஒருக்கா எடுத்துருக்கீங்க வெளி இப்போ டைப் பண்ணி பாருங்க. என்னது? அப்போ இந்த டைப் பண்ணின கடைசி அதை பார்த்து. ரைட் சார் போயிடுச்சா அது? ஓகே. எழுதிட்டீங்க தம்பி? ஏன்னா இந்த டிசைனிங் வந்து முக்கியம். ஏன்னா நம்ம இந்த பில் பிரிண்ட் இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இது சரியா உங்களால முடியும்னா அப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ரோக்ராம் எழுதுற நேரம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு எதுவுமே. பார்ப்போம். அனுப்பிட்டீங்களா? இல்லை போட்டு. குட் தம்பி.
குட். ஆ. ரைட். இப்ப என்ன நான் இன்னைக்கு செய்யணும்? இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேற இருக்கா? நல்லா இல்ல. விளங்கிச்சு தானே இது? நல்லா விளங்கிச்சா இது? ஆ. இப்போ ஒரே ஒரு ஆ. விஷயம் செய்யணும். நமக்கு இந்த மெஷினுக்கு வந்து உங்களோட ஜாவா இதை வந்து உங்களோட மெஷினுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணணும். அது இடையில நான் ஆ. ஒரு நாள் பார்த்து இந்த நேரத்துல எனி டெஸ்க் மாதிரி ஒன்று இந்த வீக் டேஸ்ல பார்த்து நான் செஞ்சு தரேன். அது உங்களோட நெக்ஸ்ட் ஆ. டாஸ்க் முன்னுக்கு. ஓகே ரைட். எனி ஓகே. டெஸ்க் உங்களோட மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதில் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே ஆ. ரைட். ஓகே அப்ப பாய். ஒரு நிமிஷம் என்னன்னா இவருக்கு வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. வெள்ளிக்கிழமை போடுவோம். ஓ அதான் வெள்ளிக்கிழமை போட்டீங்கன்னா அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த டைமுக்கு தான் வருது அவருக்கு. எப்ப போடணும்? இல்ல வார ஞாயிறு சனிக்கிழமை ஓகே, வார சனி ஓகே, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை போடுவோம். ஓகே, வெள்ளியும் சனியும் எடுத்து விடலாமா? ஓகே, நன்றிங்க. நன்றி சார். ஒரு நல்லா விளங்குதா? அப்ப சொன்னாரா? இப்ப நான் அந்த தம்பி அந்த நான் வெப்சைட் ஒன்று அனுப்பினேன் தானே? இப்ப கொஞ்சம் ரிஃபர் பண்ணுங்க. நான் அன்னைக்கு என்ன படிச்சு கொடுத்தேன்றதை கொஞ்சம் அதை பாருங்க, அந்த ரிஃபர் பண்ணுங்க அதை கொஞ்சம். ஓகே அதெல்லாம் இருக்கு. ஓகே 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 நன்றி.